வணக்கம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். ஆயுளை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம். ஆயுளை வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? காசு ஆசைப்பட்ட அனைத்தையும் வாங்கலாம். காரை வாங்கலாம், பங்களா வாங்கலாம், எது வேணால் வாங்கலாம், எது வேணாலும் அடையலாம். ஆனால் ஆயுளை வாங்க முடியுமா? ஆயில் வாங்கலாம் காசு இருந்தால். 10 லிட்டரோ 5 லிட்டரோ அதை கூட வாங்கிடலாம். ஆனால் ஆயுளை வாங்க முடியுமா? அதுதான் இறைநிலை. இந்த ஆயுளுடைய நிலை நாம் எப்போ செல்கிறோம் என்று தெரியாமையே நாம் இந்த ஆயுள் காலங்களில் குதிக்கிறோம், தம்பட்டம் அடிக்கிறோம், தீங்கு செய்கிறோம், நன்மையும் செய்கிறோம். அனைத்தும் இந்த ஆயுள் காலங்கள் நடக்கிறது. ஆனால் இந்த ஆயுள் காலத்தை காசு கொடுத்து வாங்குவது முடியுமா? இந்த ஆயுள் நம்மளுக்கு இதுதான் முடிவுங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. முடிவு தெரியாமையே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆயுளை வைத்து கொண்டு நாம் எத்தனையோ தீங்குகளையும் எத்தனையோ தீய செயல்களிலும் செய்து உழந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆயுள் இருக்கிற போதே நாம் இறை என்னும் நாமத்தை பற்றி கொண்டு இறைநிலையாக இறை இன்பமாக வாழும்போது ஆயுளுடைய நிலையும் பங்கம் வராமல் இருக்கும். ஆயுளினுடைய நிலையிலையும் நம்ம ஆன்மாவினுடைய நிலையிலையும் ஒரு நிலைப்பாடு உண்டு, ஒரு ஒளி நிலை உண்டு. அதை நாம் இறையை பற்றி கொண்டு இந்த ஆயுள் காலங்களில் நல்ல ஒரு இறை மாண்பாக வாழ்ந்து இறை செல்வமாக இருந்து இறை நிலையாக வாழ்ந்து செல்வதே இந்த ஆயுள் காலங்களில் சிறந்த ஒரு நிலையாகும். இந்த ஆயுளையே நாம் இறை நிலையோடு பற்றி கொள்வோம். காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம்.